ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கு இவ்வளோ ஃப்ரீ கண்டென்ட்டா நம்ம சைட்ல இருந்து நிறைய ஃப்ரீ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ப்ரொவைட் பண்ண போறோம். அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட்ச் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அது என்ன அப்படின்னா, எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோங்க. இது டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் 6 ஆரம்பிக்குது. இதுக்கான ஃபீஸ் வந்து வெறுமனே 6,999 தான். இப்போ என்ன விஷயம்னா, இந்த 6,999 ஃபீஸுக்கு நம்ம எஸ்ஐ டெஸ்ட் கொடுக்குறோம். மனசாயத்தோட சொல்லுங்க, 6,999 ஃபீஸ் ஒரு ஃபீஸை வச்சு எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அந்த எஸ்ஐ டெஸ்ட்ல என்ன விஷயம் கவர் ஆகுதுன்னா, மொத்தம் 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரே ஒரு டெஸ்ட்ல 140 கேள்விகள். அப்ப 7,000க்கு மேற்பட்ட கேள்விகள் இது உங்களுக்கு கவர் ஆக போகுது. சரிங்களா? டெஸ்ட் எல்லாம் பிடிஎஃப் தான். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப், ஆன்சர் ஒரு பிடிஎஃப்ல இருக்கும். ஏப்ரல் 6 ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பைலிங்குவல் தான். கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்க போது. எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் தான் போகும். ஓகே, அதுக்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூல் இருக்கும். நீங்க அந்த ஷெட்யூல பார்த்துட்டு வேர் டு ஸ்டடியை வச்சு படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட்டை வச்சு எழுதிட்டே போகலாம். இது நார்மலா இந்த 6,999 எஸ்ஐ டெஸ்ட் கொடுக்குறோம். இது ஓகே. ஆனா இந்த 6,999 பே பண்ணி நீங்க நம்மகிட்ட எஸ்ஐ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த எஸ்ஐ டெஸ்ட் இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். அது நம்ம ரெக்கார்ட் வீடியோ கொடுக்க போறோம். இதுல கொடுக்க போற ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கண்டென்ட். நெக்ஸ்ட் என்ன ஃப்ரீயா கொடுக்க போறோம்னா, பிசி டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஓகேவா? பிசி டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இதுல வர உங்களுக்கு பிசி டெஸ்ட் ஃப்ரீ. பிசி டெஸ்ட்னா சும்மா இல்ல, அதுல 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்ல 70 கேள்விகள், அப்ப 2,500 மேற்பட்ட கேள்விகள் அந்த பிசி டெஸ்ட் பேட்ச்ல கவர் ஆக போகுது. இது இல்லாம அந்த பிசி டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுக்க போறோம். இது அடுத்த ஃப்ரீ. சரிங்களா? சோ பிசி டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் 35 டெஸ்ட். அது வந்து புக் வைஸ் இருக்கும். 6th 7th 8th 9th 10th அப்படி இருக்கும். அதாவது பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். அதுவும் பிடிஎஃப் தான். கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப்ல வந்துடும். சரிங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 6,999 எஸ்ஐ டெஸ்ட் மட்டும் தனியாவே உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன், நெக்ஸ்ட் பிசி டெஸ்ட், அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன், இதெல்லாம் தாண்டி உச்சகட்டமா சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் இருக்குல்ல, அந்த மேத்ஸ் ரீசனிங் ஃபுல் கோர்ஸ். மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து 40 கேள்வி கேட்பாங்க எஸ்ஐல, சைக்காலஜில. அந்த ஃபுல் கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ இந்த 6,999 வர்றவங்களுக்கு. சரிங்களா? அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு டாபிக்கா ஃபுல்லா நடத்திருப்போம். A to Z. அதுவும் ரெக்கார்ட் வீடியோஸ் தான். ஃபுல்லா நடத்திருப்போம். நடத்திட்டு அதுக்கு டெஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கும் திரும்ப டிஸ்கஷன், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இந்த 6,999 வரப்போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. எஸ்ஐக்கு மட்டுமே 7,000 கொஸ்டின், பிசிக்கு 2,500 கொஸ்டின், 9,500 கொஸ்டின், கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின், 85 டெஸ்ட், 10,000 கொஸ்டின், எல்லாமே இந்த 6,999 பேக்கேஜுக்குள்ள வருது. ஓகே, ஸோ நமக்கு நிறைய இன்ஸ்டியூட்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அதர் இன்ஸ்டியூட்ல. அவங்களாம் கேட்குறாங்க, இது இந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி பண்றோம் அப்படின்ட்டு. அவங்களாம் சொன்ன விஷயம், ஓகே இதுக்கு ஒரு 2,500 3,000 போடலாமே, நல்ல பேக்கேஜ் தானே இருக்கு அப்படின்னாங்க. நான் தான் எல்லா இன்ஸ்டியூட்லுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 2,500 3,000 கொடுப்பாங்க. நீங்க என்ன எதுக்கு 6,999? நீங்க இப்படி ஃபீஸ் வைக்கிறனால எங்க இன்ஸ்டியூட்டுக்கு வர மாட்டாங்க அந்த கான்வர்சேஷன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது எதுக்கு இவ்வளவு கம்மியா வைக்கிறீங்க, அது ஒரு 7,000 8,000 அப்படி அப்படி வைக்கலாமே, 2,000 3,000 வைக்கலாமே அப்படின்னப்ப, எப்பவுமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் நம்மள்ட்ட ஆல்ரெடி படிச்சவங்க, நம்மள்ட்ட படிச்சு கிளியர் பண்ணவங்க, ஓகேவா, நாம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க, நம்ம இன்ஸ்டியூட்ல சேர்ந்தவங்க சேராதவங்க எல்லாத்தையுமே ஒரு 10 பேர்ட்ட எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சேர போறது அவங்க தானே, ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க தானே அவங்களும். அவங்கள்ட்ட கேட்போம். அவங்க கேட்கறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவங்க தான் கேட்பேன், என்னப்பா இந்த பேக்கேஜ் ஒரு 5,000 வைக்கலாமா? அப்பனா 5,000 கட்ட முடியாது சார் ஸ்டூடெண்ட்ஸால. சரி 1,000 கட்ட முடியாது சார். சரி 500 வைக்கலாமானா அது ரொம்ப கம்மியா போகுது. இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுக்கணும்னா இதுல ஒரு 10 பேரோட ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் கணக்கு பண்றப்ப சரி 500 1,000 ரெண்டுக்கும் நடுவுல ஒரு 700, சரி 6,999 அப்படின்னு ஒன்று வைப்போம் அப்படின்றத வைக்கிறோம். ஓகேவா? மற்றபடி ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, நீ 6,999 வைக்கிறீங்கல்ல, இதே ஒரு 2,500 3,000 வச்சீங்கன்னா சேர போறவங்க கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேருவாங்க, குவாலிட்டியா இருக்கும்னு நினைச்சுக்குவாங்க. உங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் வரப்ப நீங்க 6,999 கொடுக்குறப்ப அது ஒன்றும் இருக்காது போல, குவாலிட்டி இல்லை போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இது உங்களுக்கு ரிஸ்க் தான். சரி அப்படியே நம்பி சேர்ந்தாலும் கட்ட சேர்ந்துருவாங்க. எப்படிங்க மெயின்டைன் பண்ணுவீங்க எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன். ஓகேவா? மெயின்டைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை, நம்மளோட கோர்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணிடணும்.
இப்ப சைக்காலஜி கோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனையும் பாக்குறப்ப உங்களுக்கு வேற டவுட்டே வராது. நம்மளோட கோர்ஸே அவங்க மெயின்டைன் பண்ணிடும். இதையும் தாண்டி டவுட் ரொம்ப ரேரா வரும். அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் நாங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த 699 அப்படிங்கிற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் இது போகணும் அப்படின்ட்டு தான். ஸோ நம்மளோட பேக்கேஜ்னால ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் எக்ஸாம்பிள் கிளியர் பண்றதுக்கு ஒரு பெரிய பேக்கப்பா இருந்தது அப்படின்னா அது போதும். நாங்க தான் கிளியர் பண்ண வச்சோம், எங்களால தான் கிளியர் ஆச்சுங்கிறது இல்லைங்க. அவங்க தான் காரணம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணா அதுக்கு அவங்க மட்டும் தான் ரீசன். 1000 பேர் படிச்சாங்க, அதுல 500 பேர் ரிசல்ட், 600 பேர் ரிசல்ட், 800 பேர் ரிசல்ட், எங்களால தான் கிளியர் பண்ணாங்கிறது இல்லை இங்க விஷயம். ஒரு 10 பேர் கிளியர் பண்ணாங்க, 100 பேர் கிளியர் பண்ணாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அவங்க நிறைய இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கலாம், வீட்டுல படிச்சிருக்கலாம். அவங்களே ஒரு நாலேஜ் பர்சன்ஸ் தான். அதுல அவங்களுக்கு ஒரு 10 காரணங்கள் தேவைப்படுச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணா அதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸா நம்மளோட இந்த பேக்கேஜ் இருந்ததுன்னா அது போதும். அது அவங்க வரப்போற நாட்கள் சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம், அது தேவையில்லை. ஓகே, சோ அதான் சொல்றேன். இப்ப இந்த 699 999 கூட வைக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. 999 இந்த பேக்கேஜ் கம்மியான ஃபீஸ் தான், 699 கம்மியான ஃபீஸ் தான். சோ ஒரு 300 ரூபாய் குறைஞ்சா அது ஒரு 10 பேருக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக இதை வச்சிருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு தேவைப்படுறதுனால கூட தேவைப்படுற நண்பர்களுக்கு சொல்லுங்க. எஸ்ஏ டெஸ்ட் ஏப்ரல் 6 ஆரம்பிக்குது, பிசி டெஸ்ட் ஏப்ரல் 10 ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா 77082972 இந்த மாதிரி கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல மட்டும் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலே கூட நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.